ஹலோ மக்களே, வெல்கம் டு ஜிஎல்டு எஸ்எஸ்சி தமிழ். நான் கோகுல். இன்னைக்கு நம்ம சிஜிஎல் 2024 டியர் 1ல நடந்த ஒரு ஷிஃப்ட்டை தான் பார்க்க போகிறோம். என்ன ஷிஃப்ட்டு, என்ன ஏதுன்றதெல்லாம் எப்படி நம்மளோட தம்ப்நெயிலே இருந்திருக்கும், அதை பார்த்து தான் வந்திருப்பீங்க. ஓகேவா? இனிய சர்க்கிள் டூ கார்ட்ஸ் எம்என்பிக்யூ இன்டர்செக்ட் அட் ஓ அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சர்க்கிள் இருக்குது, ஒரு நார்மலான ஒரு சர்க்கிள் இருக்குது. சரிங்களா? ஸோ எம்மு என் அப்படின்ற கார்டு இருக்குது. எம்மு என் பிக்யூ அப்படின்ற கார்டு இருக்குது. ஓவில் இன்டர்செக்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. எம்ஓ எவ்வளோ 9 சென்டிமீட்டர், ஓ1 எவ்வளோ 5 சென்டிமீட்டர், ஓக்யூ எவ்வளோ, ஓலேருந்து கியூ 6 சென்டிமீட்டர், ஓபி எவ்வளோன்னு கேட்க போகிறாங்க. அதுதானே இது வந்து காலங்காலமாக கேட்கப்படக்கூடிய கேள்வி. எப்பயுமே இந்த ப்ரீவியஸ் இயரில் ஏதாவது ஒரு கேள்வி இப்படி இருக்க போகுது. இந்த மாதிரி இருந்ததுன்னா ஒன்றும் இல்லை, இது இன்ட்டு இது ஈக்குவல் டு இது இன்ட்டு இது, அவ்வளோதான். எக்ஸு 6x இஸ் ஈக்குவல் டு 9 இன்ட்டு 5. அப்போ எனக்கு என்ன வரப்போகுது, கேன்சல் பண்ணலாமா? இது 2 டைம்ஸ், இது ஒரு 3 டைம்ஸ். ஸோ 15 டிவைடட் பை 2 7.5 7.5 சென்டிமீட்டர். Find the smallest number to be added to 999 so that 99 divides the sum exactly அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதாவது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, 999ல் நான் வந்து ஏதோ ஒரு குட்டி நம்பர் ஆட் பண்ணுறது மூலிமா அது 99ஆல் கண்டிப்பாக டிவைட் ஆகும்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி சம்ஸை நம்ம ஜி ஸ்குவாட்லேயே வந்து பார்த்துருப்போம். சரிங்களா? 999 டிவைடட் பை 99 99 0 ரிமைண்டர் என்ன 1. நான் இப்போ ஆட் பண்ணோன்னே டேரெக்டாக இதோட மைனஸ் பண்ணுறக்கூடாது. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிவிடெண்ட்டோட ஆட் பண்ணோம். இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் எனக்கு என்ன வரும், 90ன்னு வரும். ஸோ 90 நான் 999ஓட ஆட் பண்ணால் அது கண்டிப்பாக 980ஆல் டிவைட் ஆகும். Atul gives Vishu a head start of 20 seconds in a 900 meter race. சரி, ஓகே, கொஞ்சம் கொஷின் பெருசாக இருக்கு, கடைசியாக பார்த்துப்போம். A dishonest merchant sells his grocery using weights that are 12% less than the true weights. அப்போது 100 கிராம்ஸ் இருந்ததுன்னா அவன் விற்க போகிறது எவ்வளோ இருக்க போகுது, எப்படி வச்சுப்போம். 100 கிராம் இருந்ததுன்னா அவன் வந்து ஆக்சுவலாக விற்றது எவ்வளோவா இருக்கும், 88 கிராமாக தான் இருக்கும். கரெக்டாக? இது காஸ்ட்டு, இது செல்லிங்கு. இப்போது அதே மாதிரி 10% கெயினுக்கு விற்றுருக்கான்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போது எப்படி இருக்க போகுது, 100 ரூபாய்க்கு விலை இருந்ததுன்னா 120 ரூபான்னு சொல்லி விற்றுருப்பான். அப்போ டோட்டல் கெயின் எவ்வளோன்னு தான் கேட்குறாங்க. 100க்கு 100 கேன்சல் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா, 10% தானே. ஸோ 110 11 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணால் 8 10 வரும். 10:8 வரும். அதாவது காஸ்ட் ப்ரைஸ் 8 பார்ட்டு, செல்லிங் ப்ரைஸ் வந்து 10 பார்ட்டு. ஸோ கெயின்ன்றது 2 பார்ட்டு. 2 டிவைடட் பை 8 இன்ட்டு 100 25% வருமா? ஸோ 25%ன்றதான் என்னோட ப்ராஃபிட், டோட்டல் கெயின். A courtyard, a rectangular courtyard is 4 meter 95 centimeter long. ஓகே ஸ்கொயர் டைல்ஸா? ரைட், ஓகே. நம்ம போன வீடியோவில் தான் என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா, ஸ்கொயர் டைல்ஸை பற்றி சொல்லியிருப்போம். ஆக்சுவலாக அது ஒரு க்யூப் வீடியோ, ஆனால் அது ஸ்கொயர் டைல் பண்ணி என்ன பண்ணணும் ஏதுன்ட்டு போன வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். இப்போ நம்ம சிம்பிளாக என்ன பண்ணோம் அப்படின்றத மட்டும் பார்ப்போம். இப்போது ரெண்டுத்துக்கும் ஹெச்சிஎஃப் எடுங்க. ஹெச்சிஎஃப் எடுத்தால் ஒரு ஹெச்சிஎஃப் கிடைக்கும். அதை அப்படியே வச்சுக்கோங்க. எல் டிவிஷன் எடுங்க. லாஸ்ட்டாக வரக்கூடிய ரிமைண்டரை மல்டிப்ளை பண்ணுங்கள். அதுதான் ஆன்சர். ஸோ அப்படியே நான் ஸ்டெப்பை வந்து போடுறேன். 495, 1665 ஹெச்சிஎஃப் எடுக்கிறேன். ஹெச்சிஎஃப் எடுத்தால் எனக்கு என்ன வரும், ஃபஸ்ட்டு நான் 5 டேபிள்ஸில் பண்ணிக்கலாமா? 499 வருமா? 3 3 3 9 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணலாமா? 9 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணால் 11. இது ஒரு 37 வருமா? ஓகே. ரிமைண்டர் இது தானே இருக்குது. 11 இன்ட்டு 37 பண்ணுங்கள், 407. நம்மளோட ஜி ஸ்குவாடில் இதுக்கான ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்து வச்சுருக்கோம். ஸோ இங்கே வந்து ஷார்ட்கட் மட்டும் வந்து போடுறேன். வீடியோ வந்து சின்னதில்ல, ஸோ அதனால். The inner and outer side of a circular track are 25 meter and 28 meter respectively. The cost of leveling the track rupees 28 per meter square is அப்படின்னு கேட்குறாங்க.
சரியா? 28 அப்படின்னாலே கண்டிப்பாக 4 ஆல் டிவைட் ஆக போகுது, 7 ஆல் டிவைட் ஆக போகுது. கண்டிப்பாக வந்து இது 4 ஆல் டிவைட் ஆக போகிறதில்ல, இது 4 ஆல் டிவைட் ஆக போகிறதில்ல, இதுவும் 4 ஆல் டிவைட் ஆக போகிறதில்ல. இது 4 ஆல் டிவைட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா எஸ், இது டிவைட் ஆகும். இதுதான் ஆன்சர். அகைன் ரீசெக் பண்ணணும் அப்படின்னா 13,992 அப்படியே 7 ஆல் டிவைட் ஆகுதான்னு அப்படியே பாருங்கள். 7 ஆல் டிவைட் ஆகணும், எப்பயுமே மல்டிப்ளை பண்ணி 7 ஆல் டிவைட் ஆகிருக்கணும். இல்லை அப்படின்னா 11 ஆல் டிவைட் ஆகுதான்னு பாருங்கள், அது கூட போதும். நம்ம 11 ஆல் டிவைட் பண்ணி பார்த்துருவோம். 10, 12, இது ஒரு 12, ஸோ 11 வருது. ஆன்சர் என்ன அப்படின்னா 13,992. There are two pipes to fill a tank. Together they can fill the tank in 15 minutes. One pipe can fill a tank in 1.5 time faster than the other. Faster pipe alone can fill the tank அப்படின்னு கேட்டிருக்கான். சரி, ஓகே. ஒன்று வந்து ஒன்றரை மடங்கு அதிகமாக, 1.5 மடங்கு அப்படின்னா 3/2ன்னு வரப்போகுது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா டேங்க் 1 எக்ஸ்ன்னு எடுத்துப்போம், டேங்க் ஒய்ன்னு எடுத்துப்போம். இந்த டேங்க் எக்ஸுன்றது எவ்வளோ ஸ்பீடாகனா டேங்க் ஒய்யை விட ஒரு 1.5 மடங்கு அதிகமாக, அதாவது 3:2 ரேஷியோவில் வந்து ஃபில் பண்ணுது. ஓகேவா? ரெண்டு பேருமே சேர்ந்து 15 நிமிஷத்தில் ஃபில் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. 5 × 15 தான் என்னோட டோட்டல் ஒர்க்காக இருக்க போகுது. இந்த ஃபாஸ்டர் டேங்க்கு எவ்வளோ நேரத்தில் ஃபில் பண்ணோன்னு கேட்குறாங்க. ஸோ டிவைடட் பை 3 பண்ணுறேன். டிவைடட் பை 3 பண்ணோம் அப்படின்னா 25 நிமிஷம். பிகாஸ் டோட்டல் ஒர்க்கு டிவைடட் பை எஃபிஷியன்சி தான் எனக்கு என்ன வரப்போகுது, டைம் டேக்கன் அப்படின்றது இருக்க போகுது. ஸோ அதுதான் நான் இங்கே பண்ணியிருக்கேன். The following pie chart shows the distribution of percentage in various courses at the university. The total number of students, okay, 7,000. In BCom 60% of girls, and in BSc there are 40% of boys. Total number of girls who took admission in BSc and CSI, அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸு, அப்புறம் BCom and BCom courses is what percentage of the total students admitted to the university. சரி, ஓகே. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா பிகாமில் பார்த்தீங்கன்னா 60% வந்து கேர்ள்ஸ் இருக்காங்க. சயின்ஸில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா 40% வந்து கேர்ள்ஸ் இருக்காங்க, பாய்ஸ் இருக்காங்க. ஸோ அப்போது 60% வந்து இதுலேயும் கேர்ள்ஸ் தான் இருக்க போகிறாங்க. கரெக்டாக? ஸோ 60%, இதில் 60% ஆஃப் கேர்ள்ஸ். ஓகே. இப்போது அடுத்து the total number of students who took admission in BSc okay and BCom courses, it what percentage the total students admitted to the college. ஸோ சிம்பிள் தாங்க, இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக போடலாம். நீங்கள் ஜஸ்ட்டு 60%, மொத்தம் அந்த பிகாமில் மொத்தம் எத்தனை பர்சன்ட் இருக்குது, 20%. டோட்டல் நம்பரை வந்து நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். 20% ஆஃப் எக்ஸில் 60% வந்து கேர்ள்ஸு. ஓகேவா? ப்ளஸ், ஏன்னா வந்து ரெண்டுமே வந்து இந்த டோட்டல் நம்பர் தான், ஆட் தான் கேட்டிருக்காங்க. இது பிகாமில் சொல்லிட்டேன். பிஎஸ்சியில் எவ்வளோ அப்படின்னா பிஎஸ்சி பார்த்தீங்கன்னா 25% ஆஃப் எக்ஸில் எனக்கு எவ்வளோ பர்சன்ட்டு, 60% கேர்ள்ஸ் டிவைடட் பை, ஏன்னா பர்சன்டேஜில் இருக்குது, இன்டூ 100ன்றது போடணும். ரைட். இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் த டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிட்டட் டு த யூனிவர்சிட்டி. டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ்னால் எவ்வளோ, 100% ஆஃப் எக்ஸ். சரியா? ஸோ ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 100% ஆஃப் எக்ஸ்னாலும் சரி, எக்ஸ்னாலும் எல்லாம் ஒன்று தான். ஸோ வெறும் எக்ஸ்ன்னு கூட எழுதிக்கலாம். எக்ஸை அப்படியே காமனாக கேன்சல் பண்ணிடலாமா? கரெக்டாக? ஸோ காமனாக கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள், இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள், இல்லை காமனாக எடுத்து கூட மல்டிப்ளை பண்ணுங்கள். 60, இது ஒரு 45 மல்டிப்ளை பண்ணால் 6 5 33, 24, 27, 0 டிவைடட் பை 100 போட்டோம் அப்படின்னா 27%ன்னு வந்துடும். ஸோ ஆன்சர் நமக்கு எவ்வளோ, 27%. இந்த டிவைடட் பை இந்த 100 அது கூட எடுக்க தேவையில்ல, ஜஸ்ட்டு நார்மலாக எடுத்து போட்டு போயினே இருக்க வேண்டியது தான். அவுட் ஆஃப் த நம்பர் ஆஃப் குவாலிஃபைடு கேண்டிடேட்ஸ் ஃப்ரம் ஸ்டேட் எக்ஸ் இன் 2010 த ரேஷியோ ஆஃப் மேல் டு ஃபீமேல் வந்து 5:7. சரி, ஓகே. குவாலிஃபைடில் 5:7, மேல் இஸ் டு ஃபீமேல் இஸ் டு மேல் இஸ் டு ஃபீமேல் இருக்காங்க ரேஷியோ. இஃப் த நம்பர் ஆஃப் ஃபீமேல் குவாலிஃபைடு கேண்டிடேட்ஸ் ஃப்ரம் ஸ்டேட் எக்ஸ் இன் 2010 இஸ் 168ன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதாவது 2010ல் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் எவ்வளோ அப்படின்னா
168. அப்போ மொத்தம் எவ்வளோ பேர் அப்பியர் ஆகியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க, மேல் ஃபீமேல் எல்லாம் சேர்த்து. இப்போ நான் ஜஸ்ட் எழுதுகிறேன், குவாலிஃபைடு கேண்டிடேட்ஸை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். சரியா? எக்ஸில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 12 பார்ட் இருக்குது. மொத்தம் 12 பார்ட் இருக்குது. அதில் 7 பார்ட்டு தான் பார்த்தீங்கன்னா ஃபீமேல். அவங்க எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 168. கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 24 வருது. எக்ஸோட வேல்யூ வேணும்னா 24 × 12. அது அப்படியே இருக்கட்டும், ஒன்றும் இல்லை, 288 வரப்போகுது, அப்படியே இருக்கட்டும். இப்போது எக்ஸுன்றது என்ன, குவாலிஃபைடு கேண்டிடேட்டா? டோட்டல் கேண்டிடேட்ஸில் 60% தான் குவாலிஃபைடு கேண்டிடேட்ஸ். ஸோ அப்போ அந்த எக்ஸுன்றது என்ன, 60% ஆஃப் டோட்டல் கேண்டிடேட்ஸ். 60% தான் 24 × 12 இருந்ததுன்னா 100% எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா போதும். ஸோ அப்படியே கண்டுபிடிச்சிடலாமா? எவ்வளோ இருக்க போகுது? 4 × 12 480. 480 பேர் வந்து டோட்டலாக அப்பியர் ஆகியிருக்காங்க. சிம்பிள். Mridula starts her job with a certain monthly salary, earns a fixed increment every year. If her salary was 28400, after 6 years of service 52997, after 15 years of 15 years find her annual increment அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வட்டின்றதெல்லாம் ஏற போகிறது கிடையாது. நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஃபிக்ஸ்டு இன்க்ரிமெண்ட்டுன்றது இருக்க போகுது. எனக்கு மாதம் 2000 ரூபாய் ஏறப்போகுது, இவ்வளோ 1000 ரூபாய் ஏறப்போகுது, அந்த மாதிரி வந்து ஏறப்போகுது. சரிங்களா? 6 வருஷம் முடிவில் எனக்கு எவ்வளோ இருக்குன்னா, 6 வருஷம் முடிவில் 28400 இருக்கும். அதே மாதிரி 15 வருஷம் முடிவில் எனக்கு எவ்வளோ இருக்க போகுதுன்னா 52990. அப்படியே மைனஸ் பண்ணுறேன், மைனஸ் பண்ணால் 4 2 24597ன்றது தான் எனக்கு 9 வருஷத்தில் அவங்களோட இன்க்ரிமெண்ட்டாக இருக்க போகுது. சரிங்களா? இப்போ ஒரு வருஷத்தில் எவ்வளோ இன்க்ரிமெண்ட் இருக்க போகுதுன்னு கண்டுபிடிச்சிட்டாலே போதும். எத்தனை டைம்ஸு? 2 டைம்ஸா? 27 18 65 7 2 3 2 3 2733ன்றது தான் அவங்களோட ஆனுவல் இன்க்ரிமெண்ட்டாக இருக்கும். இது இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கான்செப்டில் வர ஒரு மாடல் மாதிரி இருக்குது. இனிய ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள், இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்கானா, ஏபிசி ரைட் ஆங்கிள் டாட் சி. இஃப் tan A is equal to √3ன்னு கொடுத்துருக்கான். சரிங்களா? சரி, அப்படியே என்ன பண்ணுவோன்னா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரைவோம். ரைட் ஆங்கிள் டாட் சி, மீதி வந்து ஏபின்றது இங்கே வரையணும். ஸோ இது 90 டிகிரி. ரைட்டா? tan A வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா √3ன்னு கொடுத்துருக்காங்க. tan ஏன்னா என்ன? ஏக்கு ஆப்போசிட்டில், அதாவது டேன்னா என்ன வரப்போகுது, ஓஏன்னு வரப்போகுது, ஓஹெச்ஏஹெச், ஓஹா ஓஏ அந்த மாதிரி. சரியா? ஸோ ஓஏ √3, இங்கே என்ன வரப்போகுது, 1ன்னு வரப்போகுது. அப்போ இது என்ன ஆகுது, 2. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ரேஷியோ. அவன் கேட்குறது என்ன அப்படின்னா sin A cos B cot A + B, இதுதான் கேட்குறாங்க. ஸோ cot A + B, மீதி இருக்கக்கூடிய இது 90னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா கண்டிப்பாக 90 டிகிரி தான் வரப்போகுது. அப்போ cot 90 எவ்வளோ வரப்போகுது, 0ன்னு வரப்போகுது. 0 × anything 0. ஸோ ஆன்சர் என்ன, 0. In an election between two candidates P and Q, P got 78% of total valid votes. If the total votes of the electorate were 756, அது பாட்டுன்னு ஏதோ 0 போட்டுன்னு கிடக்கிறானுங்க. சரி, then what was the number of valid votes that Q got if 10% of the voters did not cast their votes and 15% of the votes polled were declared invalid? ஸோ இந்த கேள்வியில் முதல்ல வந்து என்ன பண்ணிப்போம் அப்படின்னா எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். ஓகேவா? ஒரு 100x எடுத்துப்போம். 100xன்றது தான் பார்த்திங்கன்னா டோட்டல் ஓட்ஸ். அதில் 10% வந்து ஓட்டு போட வரலப்பா, ஓட்டு போட வரல. அப்போனா என்னது, 90x இருக்கும். இந்த 90xல் 15% ஓட்டு போட்டவங்க, அதாவது 90x வந்து ஓட்டு போட்டவங்க, அதில் 15% வந்து டிக்ளேர்ட் இன்வேலிட் ஆகிடுச்சு. அப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய 85% தான் வந்து என்னது, வேலிட் ஓட்ஸ். இதுதான் பார்த்திங்கன்னா வேலிட் ஓட்ஸ். கேட்குறது என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, பின்றவன் 78% வேலிட் ஓட்ஸ் வச்சுருக்கான். அப்போது
இவன் என்னது Q எவ்வளோ வாங்கியிருப்பான் அப்படின்ட்டு தான் கேள்வி. சரி 78% வேலிட் ஓட்ஸ்னால் Q எவ்வளோ வாங்கியிருப்பான்? 22% ஆஃப் வேலிட் ஓட்ஸ் வாங்கியிருப்பானா? ஏன்னா இவன் 78னா இவன் 22 தான் வாங்கியிருப்பான். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், வேலிட் ஓட்ஸில் 22% வந்து நம்ம போட்டுக்கிறோம். சரிங்களா? ஸோ அதுவும் இல்லாமல் இங்கே பாருங்கள், ஆல்ரெடி வந்து இதை கொடுத்துட்டான். 100x தான் நமக்கு எவ்வளோன்னா 7 5 6 இத்தனை 0 4 0 இருக்குது. 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணிடலாமா? அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னா என்னது 7 5 இல்லைனா 10x மட்டும் வச்சுப்போம். 10xோட வேல்யூ என்ன அப்படின்னா 7 5 6 2 0 சரிங்களா? இல்லை 3 0. இப்போ 90xனால் என்ன இன்ட்டு 9 வரப்போகுது. ஸோ இந்த பிளேஸில் வந்து என்ன வரப்போகுதுன்னா 22 டிவைடட் பை 100 இன்ட்டு 9 இன்ட்டு 7 5 6 00 000 இன்ட்டு 8 5 00. ஸோ இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஆன்சர்ன்றது கிடச்சிடும். ரைட்டா? இப்போ பாருங்கள், 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணிட்டேன். அடுத்து இங்கே ஒரு 0க்கு இங்கே ஒரு 0 கேன்சல் பண்ணிட்டேன். பிரச்சனை என்ன அப்படின்னா கீழே ஒரு 0 இருக்குது. அந்த 0வை நம்ம என்ன பண்ணி ஆகணும்னா இதை ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். 11 இன்ட்டு 2ன்னு எழுதிக்கலாம். இது எப்படி எழுதிக்கலாம்னா 7 இன்ட்டு 17 இன்ட்டு 5ன்னு எழுதிக்கலாம். 17 இன்ட்டு 5 இந்த 2வையும் இந்த 5ஐயும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 10 கிடைக்கும். ஸோ அதை அப்படியே 0க்கு அடிச்சு விட்ருவோம். அடுத்து நமக்கு என்ன இருக்குது ரிமைனிங்? யூனிட் டிஜிட் மட்டும் எடுங்க. 1 இருக்குது. 1ஓட இதை மல்டிப்ளை பண்ணாலும் பிரச்சனை கிடையாது. 1 இன்ட்டு 9 இன்ட்டு 6 இன்ட்டு இங்கே என்ன இருக்குது 7. ஏன்னா எல்லாத்துலேயுமே வந்து 2 2 8 2ன்ட்டு இருக்குது. யூனிட் டிஜிட் மட்டும் பார்ப்போம். பிகாஸ் இது 11ஆல் 9ஆல் மல்டிப்ளை பண்ணுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. 11ஆல் மல்டிப்ளை ஆகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது நிறைய ஆப்ஷனில் ஆகுது. ஸோ அதனால் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த இடத்துல யூனிட் டிஜிட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். பிகாஸ் கேல்குலேஷன்றது கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ என்ன பண்ணிக்கலாம், 9 இன்ட்டு 9 9 54 4 4 இன்ட்டு 7ன்றது 28 8ன்றதான் என்னோடய யூனிட் டிஜிட் கிடைக்கும். ஆன்சர் என்னென்னா இதுதான். ஸோ 8ல் முடியுது. இங்கே ஆன்சர் வந்து 8ல் இருக்கிறதுனால நான் யூனிட் டிஜிட்னு எடுத்து போட்டேன். எக்ஸாமில் நமக்கு கொஞ்சம் கேல்குலேஷன் கம்மியாக அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது போட முடியல அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த மாதிரி யூனிட் டிஜிட் வச்சு போடுறதோ இல்லை மல்டிப்ளிகேஷன் மல்டிப்புளாக என்னென்னு பார்க்குறதோ இந்த மாதிரி பண்ணலாம். ரைட்டா? ஓகே. A group of 30 students appeared in a test. The average score of 12 students is 62. That of the rest is 62. Okay. What is the average score of the school அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? இப்போது 12 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. 12 ஸ்டூடெண்ட்டோட ஆவரேஜ் எவ்வளோ அப்படின்னா 62ன்னு சொல்லிட்டாங்க. ரிமைனிங் இருக்கக்கூடிய ஆவரேஜும் என்னது 62ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நான் ஜஸ்ட்டு ஒன்று எழுதுனேன். 5க்கும் ஆவரேஜ் எடுங்க, என்ன வரும்? 5 தானே வரும். அதே தானே 62க்கும் ஆவரேஜ் எடுத்தால் 62 வரும். ஸோ ஆன்சர் என்ன? 62. வாட் ஆர் த ஆவரேஜ் மார்க்ஸ் அப்டைன்டட் பை ஆல் 5 ஸ்டூடெண்ட்ஸ் இன் மேத்தமெட்டிக்ஸ்? மேத்தமெட்டிக்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸில் ஆவரேஜ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. சரி, ஓகே. ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் ஒரு 80ன்னு வச்சுக்கலாமா? ஓகே, 80ன்றதை நம்ம அசிம்டு ஆவரேஜாக வச்சுப்போம். ஸோ டிவியேட் பண்ணோன்னா 10 கம்மியாக இருக்குது, 5 அதிகமாக இருக்குது, 10 அதிகமாக இருக்குது, 15 அதிகமாக இருக்குது, -5 5 கம்மியாக இருக்குது. டிவைடட் பை எத்தனை? 1 2 3 4 5 5. ஸோ என்ன பண்ணிக்கலாம், +10க்கு -10 கேன்சல் பண்ணிடுறேன், +5க்கு -5 கேன்சல் பண்ணிடுறேன். ரிமைனிங் இருக்கக்கூடியது 3. ஸோ 80 - 3 80 + 3ன்றது 83. 83 தான் என்னோட ஆன்சர். In a division problem, the divisor is 4 times the quotient and the 2 times the remainder. If the remainder is 32, then find the dividend. இது யூஸ்வலாக வந்து கேட்கக்கூடிய சம் தான். இப்போ என்ன கேட்டிருக்கான், டிவைசர் வந்து 4 times the quotient சொல்லியிருக்காங்க. டிவைசர் அதே 2 times the ரிமைண்டர்னு சொல்லியிருக்காங்க. ரிமைண்டரோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஸோ அதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், இது டிவைசரோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். டிவைசரை வச்சு நம்ம கான்ஸ்டன்ட் கண்டுபிடிச்சிடலாம். என்னது 4ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரப்போகுது, 2 × 8 தான் என்னோட கான்ஸ்டன்ட்டாக இருக்க போகுது. கரெக்டாக? ஆல்ரெடி ரிமைண்டர் எவ்வளோன்னு தெரியும், 32ன்னு தெரியும். ஸோ இதை வச்சு நம்ம கேல்குலேட் பண்ண வேண்டியதான். டிவிடெண்ட் இஸ் ஈக்குவல் டு டிவைசர் எவ்வளோ 64, கான்ஸ்டன்ட் எவ்வளோ 16 + 32. ஆஸ் யூஷுவல் அதே யூனிட் தான். 4 + 2 6. 6ல் எது முடியுதுன்னு பாருங்கள், இதுதான் முடியுது.
If a perimeter of a equilateral triangle is 36, then its ஏரியா வந்து கேட்குறாங்க. பெரிமீட்டர்னால் என்ன, 3 சைடு ஈக்குவலாக தான் இருக்க போகுது. ஸோ டிவைடட் பை 3 பண்ணோன்னா 12 தான் என்னோடய சைடு வந்து 12 இருந்ததுன்னா √3/4. ஏரியா என்ன, √3/4 ஏ ஸ்கொயர் தான். ஸோ √3/4 இன்ட்டு 12 இன்ட்டு 12 எப்படியும் இது கேன்சல் ஆகிடும். 36 √3 36 √3. In a rhombus ABCD, O is an interior point such that OA is equal to OC. What is the 5/9 of the degree measure of angle DOB அப்படின்னு கேட்குறான். இதை என்ன பண்ணிப்போம் அப்படின்னா, எடுத்த உடனே கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, ஒரு மாதிரி இருக்குது, அதனால் இதை ஸ்கிப் பண்ணிப்போம். அடுத்து போவோம். இஃப் A sin cube x plus B sin cube x is equal to ஓகே. ஸோ இதுவும் பார்க்க ஒரு மாதிரி தான் இருக்குது. இதையும் நம்ம என்ன பண்ணிப்போம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிப்போம். எப்பயுமே நமக்கு கொஞ்சம் தெரியல, நியூவான டாபிக் ஸ்கிப் பண்ணுறது நல்லது. அடுத்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, த கம்பைன்ட் ஆவரேஜ் ப்ரொடக்ஷன் ஃபார் 4 years ஆஃப் கம்பெனிஸ் A and C is what percentage more or less than the combined average for 4 years ஆஃப் கம்பெனிஸ் B and D. இங்கே வந்து இதுக்கும் ஆவரேஜ் தான், டினாமினேட்டர் 2 தான் வரப்போகுது. ஸோ பர்சன்டேஜ்ன்றதுனால கேன்சல் தான் ஆக போகுது, அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரைட்டா? இப்போ 4 வருஷத்துக்கு ஏவும் சியும் வந்து கம்பைன்ட் ஆவரேஜ் என்ன அப்படின்றதான் கேட்குறாங்க. ரைட்? இப்போ வந்து முதல்ல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஏசி எடுத்துக்கணும். ஏ மொத்தம் எவ்வளோ இருக்குது, கம்பைன்ட் ஆவரேஜ் அப்படின்னா /8 அந்த மாதிரி வரப்போகுது. ஏ எவ்வளோ இருக்க போகுது, 60, 150, 290, 490, 420, 520, அவ்வளோதான். 520ன்றது ஏ. சி எவ்வளோ இருக்க போகுது, 50, 240, 340, 420, 620, 670. சரிங்களா? நான் இது ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணால் 0, 9, 1 வரப்போகுது. நீங்கள் இது ஆவரேஜ் எடுத்தாலும் ஒன்று தான், ஆவரேஜ் எடுக்கலனாலும் ஒன்று தான். இஸ் வாட் பர்சன்டேஜ் மோர் ஆர் லெஸ் தென் த கம்பைன்ட் ஆவரேஜ் ப்ரொடக்ஷன் ஃபார் 4 years பிஎன்டி அதே மாதிரி நான் என்ன பண்ணணுன்னா எடுக்கணும். பி எவ்வளோ வரப்போகுது, பி ஆரஞ்சா 70, 170, 270, 320, 520, 530. அப்புறம் டி பார்க்கணும். டி எவ்வளோ இருக்குது, 120, ஒரு 290, 390, 490, 590, 690, அப்புறம் வந்து 750ன்னு வரப்போகுது. ஸோ 750, 0812. சரிங்களா? இப்போ அவன் கேட்குறது என்ன அப்படின்னா, the combined average production of 4 years is what percentage more or less than. ஸோ இதை விட இது எவ்வளோ கம்மியாக அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. எவ்வளோ அதிகமாக இருக்குது, சரி எவ்வளோ கம்மியாக இருக்குது, 90 கம்மியாக இருக்குது. எதை கம்பேர் பண்ணும்போதுனா 1280 கம்பேர் பண்ணும்போது. ஓகேவா? ஸோ அப்போது இந்த 0க்கு இந்த 0 அடிச்சுக்கலாம். அடுத்து வேறு ஏதாவது அடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு எதுவும் அடிக்க வேண்டாம், அப்படியே நார்மலாகவே போட்டு போயிடுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 900 டிவைடட் பை 128. இங்கே நமக்கு மோர் எல்லாத்தையும் தூக்கிடுங்க. லெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா 10 ஸ்டார்ட் ஆகணும், இல்லைனா வந்து 781 ஸ்டார்ட் ஆகணும். ஆப்வியஸாக வந்து 128 வந்து ஸ்டார்ட் ஆக போகிறதில்ல, ஏன்னா அதை விட அதிகமாக தான் இருக்க போகுது. ஒரு 4, 5, 6, 7 ஏதோ ஒன்று தான் வரப்போகுது. இப்போ கண்டிப்பாக இந்த ஆப்ஷனும் கிடையாது. இந்த ஆப்ஷனும் நான் என்ன பண்ணுவேன்னா சூஸ் பண்ணிவிட்டு போயிடுவேன். The interest accrued on the sum of 16,000 lent at the simple interest rate of 14% per annum for the time in those many years, which gives a simple interest of 3/5 of the certain sum at 10% per annum அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே. முதல்ல இந்த கேள்வி என்ன தான் சொல்கிறாங்கன்றத ஒழுங்காக புரிஞ்சுப்போம். இப்போ 16,000 ரூபாவை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு விட போகிறேன். எத்தனை பர்சன்ட்டுக்கு, 14%க்கு விட போகிறேன். குறிப்பிட்ட ஒரு டீன்ற
ஒரு இயர்ஸ்க்கு விட போகிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதே டி இயர்ஸ்க்கு நான் ஒரு சம்மை சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு விட்டேன் அப்படின்னா அது எனக்கு எப்படி இருக்கும்னா 3/5 இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இங்கே இருக்கக்கூடிய சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் 3/5 ஆஃப் த சர்டைன் சம்மும் பார்த்தீங்கன்னா சேம்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். 3/5 அதை என்ன பண்ணலாம், 60% மாற்றிடலாமா? அப்போனா என்ன அர்த்தம், 60% வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட பர்சன்டேஜ். இதை வச்சு நான் என்ன கண்டுபிடிக்கலாம், ரேட்டுன்றதை இங்கே கொடுத்துருக்காங்க 10%. ஸோ 10 இன்ட்டு 6 தான் வந்து எனக்கு என்ன சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பர்சன்ட். இது வந்து டைமு இன்ட்டு ரேட்டு, இது ரேட்டு இன்ட்டு டைமு, 6 தான் என்னோட பீரியட் ஆஃப் டைம். அந்த டீன்றது கண்டுபிடிச்சாச்சு. ஸோ 6ன்ட்டு இதை வச்சு நார்மலாக போட வேண்டியதான். 16,000 இன்ட்டு 14 டிவைடட் பை 100 இன்ட்டு என்னது 6. இதை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர்ன்றது ஜம்முன்னு வந்துடும். 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். இப்போ அடுத்து வந்து யூனிட் டிஜிட்ன்றது 0 தான் இருக்க போகுது. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டிஜிட் என்னன்றதான் பார்க்க போகிறோம். 6 இன்ட்டு 4 64, 64 இன்ட்டு அதாவது 4 இன்ட்டு 6ன்றது அகெயின் 4 தான் வரப்போகுது. ஸோ 1344 தான் நம்மளோட ஆன்சர். இஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2√10, தென் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் கியூப் மைனஸ் 1 பை எக்ஸ் கியூப். நமக்கு கொடுத்துருக்கிறத பாருங்கள். எக்ஸ் ப்ளஸ் 1 பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2√1 கொடுத்துருக்கான். நம்ம ஜி ஸ்குவாட்லேயே இதை பற்றின ஏதோ கொடுத்து வச்சுருப்பேன். என்ன அப்படின்னா எக்ஸு மைனஸ் 1 பை எக்ஸை வச்சு தான் என்னால் என்ன கண்டுபிடிக்க முடியும், எக்ஸ் கியூப் மைனஸ் 1 பை எக்ஸ் கியூப் கண்டுபிடிக்க முடியும். இது கேனா கே இன்ட்டு கே ஸ்கொயர் ப்ளஸ் 3ன்றது தான் பார்த்திங்கன்னா க்யூபு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. அப்போ முதல்ல நான் என்ன பண்ணோம், எக்ஸ் மைனஸ் 1 பை எக்ஸை கண்டுபிடிக்கணுமா? அதுக்கு என்ன பண்ணலாம், இதை ஸ்கொயர் பண்ணி -4 பண்ணி ரூட் எடுக்கணும். இதை ஸ்கொயர் பண்ணணும்னா என்ன வரப்போகுது, 2 2s are 4, 4 into 10 40, 40 minus 4 36ன்னு வரும். 36 ரூட் எடுத்தால் 6. ஸோ இது 6. அப்போ 6 into 6 6 are 36, 39. ஆன்சர் என்ன வரப்போகுது, 4 5 6 3s are 18, 23. 2 3 4ன்றதான் என்னோட ஆன்சராக வரும். sec 35 degree sec 35 degree cosec 55 degree minus cos 25 degree sin 65 degreeன்னு கொடுத்துருக்கான். சரிங்களா? ஸோ ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரியாக இருந்ததுன்னா நம்ம இதுக்கு மாதிரி நிறைய சம் பார்த்துட்டோம். ஸோ அதனால் சொல்கிறேன், சைன் ஏவோ காஸ் பியும் வந்து ஈக்குவலாக இருக்கும். சைன் ஏவும் காஸ் பியும் ஈக்குவலாக இருக்கும்னா கண்டிப்பாக கொசக்கேவும் சீக்கன் பியும் ஈக்குவலாக இருக்கும். அப்போனா இது ரெண்டும் ஈக்குவல் தானே. ஸோ 1, இது ரெண்டும் ஈக்குவல் 1, 1 minus 1 is equal to 0. Solve the given set of 3 equation to get the value of the unknowns அப்படின்னு கேட்டிருக்கான். இப்போ இந்த மாதிரி கேள்விலாம் வந்து கேட்குறாங்க. இது வந்து ரொம்ப பேசிக்கான அப்ரோச் தான். சரிங்களா? இங்கே எக்ஸு ஒய் இசட்லாம் கொடுத்துட்டான், நம்ம எதுன்னு கண்டுபிடிக்கணும். இது மெத்தடாக போட்டோம் அப்படின்னா ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சி போடுறதுக்குள்ளே விடிஞ்சிடும். அதனால் சிம்பிளாக ஒரு ஈக்குவேஷன் எடுத்துப்போம். எக்ஸு ப்ளஸ் 2z இஸ் ஈக்குவல் டு 3. இப்போது எக்ஸோட வேல்யூவை நான் ஒன்று சப்ஸ்டியூட் பண்ணுறேன், இசட்டோட வேல்யூவை ஒன்று சப்ஸ்டியூட் பண்ணுறேன். பெட்டர் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா XY Z இருக்கிறதா எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் கூட கொஞ்சம் அக்யூரேட்டாக வரும். எக்ஸ் ப்ளஸ் 2y ப்ளஸ் 3z இஸ் ஈக்குவல் டு 5. நான் x இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போகிறேன். ஸோ கேன்சல் ஆகிடும். y இஸ் ஈக்குவல் டு -1னா -2, z வந்து என்னது 2னா இங்கே 6ன்னு வரும். நமக்கு ஈக்குவல் இல்லை, 5க்கு ஈக்குவல் இல்லை. அடுத்த ஆப்ஷன் பார்ப்போம். எக்ஸோட வேல்யூ 2ன்னு கொடுத்துருக்கான் 2, ஒய்யோட வேல்யூ 0ன்னு கொடுத்தாச்சு, இசட்டோட வேல்யூன்றது -3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இது என்ன வரும், -1 வரும். அதுவும் நமக்கு 5 வரல. தேர்ட் ஆப்ஷன் ட்ரை பண்ணுவோம். -1, இது 0, அதுக்கப்புறம் என்ன 3 2s are 6ன்னு கொடுத்துருக்கான். ஸோ -1 6னா என்ன வரப்போகுது, 5ன்னு வரப்போகுது. ஸோ ஆன்சர் என்னன்னா இதுதான். இந்த மாதிரி தான் வந்து இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் வந்து அப்ரோச் பண்ணணும். எனக்கு வாய்ஸு கொஞ்சம் லோவாக தான் இருக்கும், எனக்கே வந்து தெரியுது. என்னென்னா எனக்கு கிளாஸ் எடுத்து த்ரோட்டு கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு. அதனால தான் கொஞ்சம் லோவாக வந்து பேசுவேன். அதனால் வால்யூம் கம்மியாக இருக்குது, யாரும் சொல்கிறாதீங்க. சரிங்களா? வால்யூம் வந்து கம்மியாக தான் இருக்குது, எனக்கே தெரியுது. A shopkeeper on the eve of Diwali allowed a series of discount on television set. Find the
selling price of television set if the mark price of television is 1200. டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கான், 2 சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட்டு. இதை வச்சு 10% அப்படின்னா கண்டிப்பாக 90%க்கு விற்க போகிறான். 9ஆல் எது டிவைட் ஆகுதுன்னு பார்த்துட்டாலே போதும். இது கேன்சல், இது 9ஆல் டிவைட் ஆகுது, இது 9ஆல் டிவைட் ஆகலை, இது 9ஆல் டிவைட் ஆகுது. சரிங்களா? ஸோ இப்போ இந்த 2 ஆப்ஷன் வந்து எலிமினேட் பண்ணியாச்சு. இப்போ ஃபர்தராக வந்து ப்ரொசீட் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். 12, அதே மாதிரி இது 15ன்னு இருக்க போது 100ல் 15 போயிடுச்சுன்னா 85. 85னா கண்டிப்பாக 17ஆல் டிவைட் ஆகணும். 17ஆல் எது டிவைட் ஆகுதுன்னு பாருங்கள். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இது 17ஆல் டிவைட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 17 இன்ட்டு 17 இன்ட்டு 6னா கூட அதிகமாக போகும். 17 இன்ட்டு 5னா 85 தான் வரும். ஸோ 9 4 5 85 அப்படின்னா பார்த்திங்கன்னா வந்து இது ஒரு 6 9 95ன்னு வருது. இதுவும் வராது. ஏன்னா வந்து 17 இன்ட்டு 5ன்றது 85, 17 இன்ட்டு 6ன்றது அதிகமாக போயிடும், 102ன்னு போயிடும். அதனால் இது கிடையாது. இதுதான் ஒன்லி ஒன் ஆப்ஷன். இதை போட்டு போயினே இருக்க வேண்டியதான். இதையும் செக் பண்ணலாமா? 85 68 68 எத்தனை டைம்ஸ் வரும்? 4 டைம்ஸ் போகும். ஸோ 918. A sum of money is divided among P, Q, R, S is in the proportion of 4:9:2:3. If Q gets 560 more than R, S ஓட ஷேர் என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ Q வந்து ஆரை விட 500 அதிகமாக வாங்குறாங்க. Qன்றது எங்கே இருக்குது? Qன்றது இங்கே இருக்குது, Rன்றது இங்கே இருக்குது, Rன்றது இங்கே இருக்குது. ஸோ டிஃப்ரென்ஸ் எடுத்தோன்னா 7 பார்ட் தான் வந்து 760. அப்போது 3 பார்ட் எவ்வளோ? அதுதான் நம்ம கேள்வி. 7 பார்ட்டுன்றது 560 இருந்தால் ஒரு பார்ட் 80 இருக்கும். 80 இன்ட்டு 3 240. இப்போ வந்து ஸ்கிப் பண்ண சம் எல்லாத்தையுமே வந்து பார்த்துடலாம். இஃப் ஏ சைன் கியூ எக்ஸ் ப்ளஸ் பி காஸ் கியூப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ் அண்ட் ஏ சைன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி காஸ் எக்ஸ், தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏ சைன் எக்ஸை வந்து பி காஸ் எக்ஸ்னு வந்து சப்ஸ்டியூட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அப்படி சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், ஈக்குவல் தானே. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா பி காஸ் எக்ஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் பி காஸ் கியூப் எக்ஸ் அப்படின்றத சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ். இப்போது பி காஸ் எக்ஸை காமனாக வெளியே எடுத்தோம் அப்படின்னா என்ன வரப்போகுது? பி காஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்னு வரப்போகுது இஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ். காஸ் எக்ஸ்க்கு காஸ் எக்ஸ் கேன்சல் பண்ணிடலாம். இந்த டேர்ம் ஃபுல்லாகவே வந்து ஒன்றா தான் வரப்போகுது. அப்போ பி இஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸ். பின்றது நான் சைன் எக்ஸ்ன்னு கண்டுபிடிச்சிட்டேன், அதை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ ஏ இன்ட்டு சைன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிக்கு பதிலாக சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஏவோட வேல்யூ என்னென்னு தெரியும்? காஸ் எக்ஸ்னு தெரியும். ஸோ ஏவோட வேல்யூ காஸ் எக்ஸு, பியோட வேல்யூ சைன் எக்ஸ்ன்னு தெரிஞ்சிருச்சு. ரெண்டுத்துமே ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ண சொல்கிறாங்க. சைன் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்றது. In a rhombus ABCD, O is a interior point such that OA is equal to OC. What is the 5/9 of the degree measure of angle DOB? இப்போ ஒரு ரோம்பஸ் இருக்கு, ஒரு ராம்பஸ் இருக்குன்னு வச்சுப்போம். அந்த ராம்பஸில் நான் என்ன பண்ணுறேன்னா ஓன்ற ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். சரியா? ஸோ அந்த ஓன்ற ஒரு பாயிண்ட் ஏ பி சி டி ஓன்ற ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். ஓன்ற பாயிண்ட் எடுத்துக்கிட்டு ஏவும் சிவியும், அதாவது ஓஏவும் ஓசியும் ஈக்குவல்னு சொல்கிறேன். ஸோ எப்போ இப்படி ஒரு பாயிண்ட் எடுத்து ஓஏவும் ஓசியும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கண்டிஷன் அப்போ தான். எப்போ? இப்போ வந்து அதே ராம்பஸு அந்த ராம்பஸோட டயாக்னல்ஸ் 90 டிகிரியில் வந்து என்ன ஆகுது? அதனால் பைசெக்ட் ஆகுது அப்படின்னா 90 டிகிரியில் மீட் பண்ணி இல்லைனா பைசெக்ட் ஆச்சுன்னா மட்டும்தான் இந்த மாதிரி ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்படி 90 டிகிரியில் வந்து மீட் பண்ணுச்சுன்னா அதை என்னன்னு சொல்லுவோம்? ஸ்கொயர்னு சொல்லுவோம். கரெக்டாக? ஸோ அப்போ ஒரு ஸ்கொயர்னால் ஈக்குவலான டயக்னல்ஸ் இருக்கும். 90 டிகிரியில் வந்து கட் ஆகும், பைசெக்டும் ஆகும். ஸோ அப்போ தான் வந்து இந்த கண்டிஷனுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்போ இவன் கேட்குறது என்ன? ஏ பி
சிடி. டிஓபி என்னன்னு கேட்குறாங்க. இது டிஓபி. டிஓபி எவ்வளோப்பா? 180 டிகிரி. டிஓபியில் 5/9 கேட்குறாங்க. ஸோ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 20 × 5 100. 100ன்றது தான் என்னோட ஆன்சர். அட்டுல் கிவ்ஸ் விஷு எ ஹெட் ஸ்டார்ட் ஆஃப் 20 seconds. ஓகே, அட்டுல்ன்றவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா 20 செகண்ட் ஹெட் ஸ்டார்ட் கொடுக்குறான் ஒரு 900 மீட்டர் ரேஸில். அண்ட் பீட் him பை 135 மீட்டர். இப்போது அட்டுலுக்கும் விஷுக்கும் பார்த்தீங்கன்னா ரேஸ் நடக்குது. அட்டுல் தான் ஜெயிக்கிறான். இப்போது அட்டுலோட ஸ்பீடை ஏன்னு எடுத்துக்கிறேன், விஷுவோட ஸ்பீடை வின்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போ ஒரு ரேஸுன்றது போகுது. 20 செகண்ட்ஸுன்றது ஹெட் ஸ்டார்ட் கொடுத்துட்டான். ஹெட் ஸ்டார்ட் கொடுத்தோம். அட்டுல் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா மீட்டிங் பாயிண்ட்டை வந்து இங்கே ரீச் பண்ணுறான். அதாவது எண்டிங் பாயிண்ட்டை ரீச் பண்ணுறான். அப்படி எண்டிங் பாயிண்ட்டை ரீச் பண்ணும்போது விஷு என்ன பண்ணியிருப்பான்னா 135 மீட்டர் பின்னாடி இருப்பான். அதுதான் வந்து 135 மீட்டர் வித்தியாசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த குறிப்பிட்ட டைமில் என்ன பண்ணியிருப்பான் இவன் இந்த இடத்துல, அதாவது 900 - 135 மீட்டரில் இவன் இங்கே இருப்பான். சரிங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா டைம் எடுத்துக்கிறேன். அதாவது டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீட் ஆஃப் விஷு வந்து v இஸ் ஈக்குவல் டு, ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 20 செகண்ட் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்திருப்பான். யாரை விட அப்படின்னா இவனை விட எக்ஸ்ட்ரா எடுத்திருப்பான். இவன் 900 டிவைடட் பை a, இதுதான் பார்த்தீங்கன்னா இவனோட டைம். அதாவது அட்டுல் மொத்தம் 900 மீட்டர் ஓடின டைமு, அதை விட 20 செகண்ட்ஸுன்றது எக்ஸ்ட்ராவாக எடுத்திருப்பான். பிகாஸ் ஹெட் ஸ்டார்ட் கொடுத்துருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம்? +20ன்னு அர்த்தம். சரிங்களா? விஷு இந்த இடத்துக்கு வர்றதுக்கு அட்டுலை விட 20 செகண்டுன்றது அதிகமாக ஆகியிருக்கு. அதுதான் நான் இங்கே போட்டிருக்கேன். இது ஒரு கண்டிஷன். இன்னொரு கண்டிஷன் என்ன? அதே சேம் ரேஸு அவன் என்ன பண்ணுறான்னா 189 ஸ்டார்ட் கொடுத்துட்றான். ஸோ அதே மாதிரி தான் 900 - 189 டிவைடட் பை v. இப்போ 8 செகண்ட் வித்தியாசத்தில் வந்து என்ன பண்ணுறான்னா அட்டுல் ஜெயிக்கிறான். அதே மாதிரி தான் 900 டிவைடட் பை a + 8 இஸ் ஈக்குவல் டு. இப்போது இவங்க 2 பேருக்கும் டிஃப்ரென்ஸுன்றதை எடுங்க. அதாவது மொத்தமான டிஃப்ரென்ஸ் எடுங்க. டிஃப்ரென்ஸ் எடுத்தால் எனக்கு என்ன வரும்? அப்படியே வந்து கேன்சல் பண்ணோன்னா 90a 900 டிவைடட் பை ஏன்னு இருக்கும். இங்கே என்ன வருது? 12ன்னு வருது. 135 189 டிஃப்ரென்ஸ் எடுத்தோம் அப்படின்னா எனக்கு 54ன்னு வருது. அதாவது இந்த 20 செகண்ட்லேருந்து 8 செகண்டாக மாறுறதுக்கு 54 மீட்ரு வந்து ஆகியிருக்கு. ஸோ செகண்ட் எதுக்கு? விஷுக்கு. ஸோ எனக்கு அப்போ ஒரு செகண்டுக்கு எவ்வளோ? அதான் மீட்டர் பர் செகண்ட் தானே. ஸோ 54 டிவைடட் பை 12 பண்ணோன்னா நமக்கு எவ்வளோ கிடைக்க போகுது? 2 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணலாம். 9 4.5 மீட்டர் பர் செகண்ட். இது யாரோட ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா விஷுவோட ஸ்பீட். இது நீங்கள் நார்மலாக அடித்து பார்த்தீங்கன்னா வந்துடும். சரியா? விஷுவோட ஸ்பீடு என்னென்னா 4.5 மீட்டர். அவன் கேட்குறது விஷு 900 மீட்டரை கவர் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறான் அப்படின்றது தான். ஸோ 900 டிவைடட் பை 4.5, இல்லைனா இதை என்ன பண்ணலாம் 9 டிவைடட் பை 2ன்னு எழுதலாம். கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 200 செகண்ட் ஆகுது. 200 செகண்ட் எப்படி எழுதலாம்? 180 செகண்டு ப்ளஸ் 20 செகண்ட். 180 செகண்டை வந்து 3 நிமிஷம்னு எழுதலாம். 3 நிமிஷம் 20 செகண்டுன்றது யாருக்கு ஆகுதுன்னா விஷுக்கு ஆகுது. ஓகே, எல்லா சமயமே வந்து போட்டுட்டேன். உங்களுக்கு எதையாவது டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதை தனியாக வந்து டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ வந்து போடுவோம். சரிங்களா? செஷன் ரன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் டைம் வந்து வீடியோ பார்க்குறீங்க, நல்லா இருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சதுன்னா லைக் போடுங்க. அப்புறம் வேறு என்னப்பா இருக்குது சம்பிரதாயம்? ஒரு புக்கு ஒன்று விட்டு தொலைச்சிருக்கேன். ஸோ அது பாருங்கள், அது நல்லா இருக்கா என்ன ஏதுன்ட்டு சாம்பிள் பிடிஎஃப் கீழே கொடுத்துருக்கேன். வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன். அதை பை பண்ணி நம்மளோட அது ஃபுல் வீடியோ கொடுத்துருக்கேன். சரியா? அதை பற்றி ரொம்ப பேச தேவையில்ல. ஸோ செஷனில் ரன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.